மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்னைக்கு அதிகாரம் இருந்தாலும் கூட திமுகவில் விசிகாவினருக்கு தரப்பட்ட முக்கியத்துவம் டிவிகேல தரப்படலை. சார், அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க. திமுக ஆட்சியில் எவ்வளோ சீட்டு கம்மியாக கொடுத்தாங்க. அமைச்சரவையில் இடம் கூட கிடையாது. ஆட்சியில் ஒரு அங்கமாக இருக்காங்க விசிக. அவங்களுக்கு தாவே காட்சியில் மரியாதை இல்லைங்க. வெறுமனே அமைச்சரவையில் இருந்து இன்னைக்கு விசிகாவினர் சாதிக்க முடியாத காரியங்கள் எல்லாத்தையும் அமைச்சரவையில் இல்லாமல் இருந்தப்பயே திமுக கிட்ட சாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? புதுசாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே நடந்துக்கிட்டு இருக்கு. உதயநிதியோட ஃபேஸையும் விஜய் அவர்களோட ஃபேஸையும் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது இளைஞர்களுடைய சாய்ஸாக விஜய் தான் இருக்கார். அப்போ இந்த இளைஞருடைய அந்த முகத்தை நாம் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதயநிதியால் செய்ய முடியாது. அப்போ புரட்சி அப்படிங்கிற பேரில் கரப்பாம்பூச்சியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு கரப்பாம்பூச்சிகள் தான் திமுகவினர் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அந்த போராட்டத்தை. ஓகே, இது திமுக ப்ராக்சிக்கலால் நடத்தப்பட்ட போராட்டம் தான் அது. கண்டிப்பாக இதில் என்ன சந்தேகம் இருக்குது? அஜித் மரணத்தில், மடப்புறம் அஜித் மரணத்தில் இதே முதல்வர் விஜய் அவர்கள் அன்னைக்கு பயங்கரமாக குரல் கொடுத்தாரு. சாரி வேண்டாம், நீதி வேணும்னு கேட்டாங்க. இன்னைக்கு இந்த சபரிங்கிற பையன் இறந்து போனாப்புல, அருணாச்சலம்னு இறந்தாரு, புழல் ஜெயிலில் ஒருத்தர் இறந்தாரு, எதுக்குமே வாய் ரியாக்டே பண்ணல. அது கிட்டத்தட்ட ஒரு கள்ள மௌனம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நம்ம பேசாமே இருப்போம், கடந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மாற்றுத்திறனாளி அந்த சபரிங்கிற பையன் இறந்ததெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அவன் கடையில இருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள், அதாவது இந்த கூல் லீஃப் அது இதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இதோட மொத்த மதிப்பு வெறும் 190 ரூபா தான். பொருளை விற்பனை செஞ்சான்னா ஒரு 50 ரூபா தான் கிடைக்கும். 50 ரூபாய்க்காகவா ஒருத்தனை அடிச்சு இப்படி கொள்றீங்க? இத்தனைக்கும் அவன் ஒரு மாற்றுத்திறனாளி. அவனை போய் அடிச்சு 3ஆம் தேதி முதல்வர் போறார் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் கசிய விடப்படுது. பட் அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பா இன்ன வரைக்கும் வரல. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? நீங்கள் அந்த கில்லி படத்தில் ஒரு டைலாக் வரும், திரிஷாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகும்போது பாண்டு பேசுவார், இவனை கர்நாடகாவுக்கு அனுப்புங்க சார், காவேரி தண்ணியை கையோடு கொண்டு வந்துடுவான், கில்லி சார் இவன் அப்படிம்பாங்கல்ல. ஒன்று அந்த டைலாகு இன்னும் 4 நாளில் கொண்டாடப்படும், இல்லை மரண கலாய் விடப்படும். 2ல் ஒன்று நடக்கும். முதல்வர்கிட்ட இருந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நாம் எதிர்பார்க்க முடியல. ஏன் அமைதியாக இருக்கு? இப்போ ஒரு ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாரு அப்படிங்கிறப்ப ப்ரெஸ் கேள்வி கேட்டாங்கன்னா இவருக்கு தெரியாத பல விஷயங்கள் இன்னும் அரசாங்கத்தில் இருக்கு. தெரியாத ஒரு விஷயத்தை யாராவது ஒரு பத்திரிகையாளர் கேட்டு அங்கே பேந்த முடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அந்த ஹீரோங்கிற இமேஜ் உடஞ்சி போயிடும். இன்னும் சொல்ல போனால் கேப்டன் அவர்களை எடுத்துக்கலாம். கேப்டன் அவர்களை காலி பண்ணதில் தமிழ்நாட்டு மீடியாக்களோட பங்கு ரொம்ப பெருசு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. நமக்கு அவருக்கு உண்டான நிலைமை நமக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது? ஆதரவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு வெங்கி ரத்னம் அவர்கள் நம்மோடு வந்துள்ளார். வணக்கம் மகேஷ் சார். வணக்கம் தாமரை. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த ஆட்சி அமைஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் கூட கம்ப்ளீட் பண்ணல. ஏகப்பட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து விஜய் வீழ்த்துவதற்கு திட்டம் போட்டாங்கங்கிற இஷ்யூவில் ஆரம்பித்து ஆட்சி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. குறுகிய காலத்தில் எந்த ஒரு அரசியுமே நாம் வேலிடேட் பண்ணக்கூடாது. இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு புதுசு, 2.5 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த ஆட்சியை பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்ன? எப்படி போய்கிட்டு இருக்கு இந்த ஆட்சி? நிறை குறை ரெண்டையுமே நீங்கள் சொல்லலாம். இல்லை, இந்த ஆட்சியில் நிறைய இருக்குது, குறையும் இருக்குது. நிறைய அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு கரப்ஷன் அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு. மேல்மட்ட அளவுலையும் சரி, கீழ்மட்ட அளவுலையும் சரி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு. இதில் இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அரசு ஊழியர்கள் எல்லாமே நேரத்துக்கு பணிக்கு வராங்க. அதுக்கு நேரத்துக்கு வர மாட்டாங்களா? கண்டிப்பாக வர மாட்டாங்க. கடமையை செய்கிறதுக்கும் கடமைக்கு செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ சிஎம்ஏ கரெக்டாக ஒரு எம்ப்ளாயி மாதிரி கரெக்டாக டைமுக்கு வந்துட்டு டைமுக்கு போகிறாரு. அது பெரிய பில்டப்பாக கொடுக்கப்படுது அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் இருந்தாலும் கூட இது வரைக்கும் யாரும் செய்யலை. ஒருத்தர் செய்கிறாரு அப்படிங்கிறப்ப அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு 9:30னா சிஎம் வந்துடுவார், நம்ம அதுக்கு முன்னாடியே போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. பட் ஓகே, அது சரியாக வழி நடத்துகிறாங்க. அந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நிறைய தப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. பட் அது பெரிய இஷ்யூவாக இப்போதைக்கு மாற்ற வேண்டியதில்லை. குறுகிய காலகட்டம், 2வது புதுசாக இருக்காங்க, நிர்வாகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே சில நாட்கள் பிடிக்கும்.
அதனால் அதுக்கு உண்டான டைம் கொடுக்கலாம் ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். பட் அரசு ஊழியர்களுக்கு கொஞ்சம் இந்த ஆட்சி மேலே அதுக்குள்ளேயே கோபம் வந்துருச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க. ஏன் அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆட்சி மேலே கோபம்? அதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் பிரதிநிதிகளாக இல்லாத கட்சிக்காரர்கள் ரீல்ஸ் போடுறேன் அப்படிங்கிற ரீதியில் எல்லா அரசு அலுவலகங்களுக்கும் போய் ஆய்வு செய்கிறாங்க. ஓகே, நீங்கள் மந்திரி அளவில் இருந்துக்கிட்டு இப்படிலாம் ரீல்ஸ் போடாதீங்க, போகாதீங்க, வராதிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பான அறிக்கைகள் கொடுத்தாலும் கூட அது தொடர்கதையாக தான் மாறிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து அரசு ஊழியர்களுக்கு ஒரு விதமான சலிப்பை கொடுத்துரும். என்னடா இவங்க வேலை செய்ய விடாம வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். திமுக அதிமுக காரங்க கூட இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே சார். திமுக அதிமுக காரங்க கூட டெண்டர் எடுப்பாங்க, அந்த மாதிரியான வேலைகள் பண்ணுவாங்களே தவிர, நாங்கள் ஆய்வு பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு அரசு அலுவலகத்துக்கு போயிட்டு அரசு அலுவலர்கள் வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்களே. இதையே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அராஜகம்னு சொல்லிட முடியாது, ஆர்வ கோளாறுன்னு வேணா சொல்லிடலாம். இது அராஜகம்னு சொல்லல, இது புதுசா இருக்கு. அது ஆர்வ கோளாறு. அதாவது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல புதுசா போறவங்க பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் அப்படியே ஜிம்பாடியா வச்சிருக்கணும், சட்டம் ஒழுங்கு நான் தான் காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே வெறப்பாதான் வருவாங்க. கால ஓட்டத்தில் அவங்களும் வழக்கமான போலீஸாக மாறிடுவாங்கல்ல. அது மாதிரி தான் இவங்க இப்போ ஆர்வம். ஒரு ரோடு போட்டால் கூட உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இன்றைக்கும் கான்ட்ராக்ட் எடுத்து திமுக காரங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே போய் நின்றுக்கிட்டு எவ்வளோ ஜல்லி போடுற, எதை பண்ணுற அப்படிங்கிற கேட்குற ஆர்வம் அவங்கள்ட்ட இருக்குது. பட் அது வந்து மக்களுக்காக செய்யக்கூடியது ஏற்றுட்டு போயிடுவாங்க. நீங்கள் அரசு பணியில் போயிட்டு ரீல்ஸ் போடுறது, அவர்களோட பணியை டிஸ்டர்ப் பண்ணுறது, ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது போய் டீச்சர்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறது, இது ஒரு கட்டத்திற்கு மேலே அவங்களுக்கு சலிப்பை கொடுத்துரும். நாடா நம்ம வந்து தபால் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம், வழக்கமாக தபால் ஓட்டுனாலே திமுகவுக்கு தான் அதிகமாக போவோம், இந்த முறை டிவிக்கு வந்துருக்கு. பட் அவங்களே வந்து இது தொடர்கதையாச்சுன்னா கண்டிப்பாக இது சரி வராது, நம்மளை நிம்மதியாக வேலை செய்ய விட மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளர்ந்தெழக்கூடிய வேலை அப்படிங்கிறதும் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். அரசு தரப்பில் சொல்லியும் பார்த்துட்டாங்க, அமைச்சர் நேரடியாக பேட்டியை கொடுத்து பார்த்துட்டாரு. பட் இது ஒரு கட்டத்திற்கு மேலே போகும்போது அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல்னு சொந்த கட்சிக்காரனாகவே இருந்தாலும் ஒரு 4 பேரை ரிமாண்ட் பண்ணால் தான் இது நிற்கும். ஓகே, அது வரைக்கும் நிற்காது. ஏன்னா ஆர்வ கோளாறு, தாம் பேர் எடுக்கணுங்கிறதுக்காக செய்கிறாங்க. இது பேர் எடுத்து கொடுக்கறத விட அவ பேரை தான் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதுவும் ரீல்ஸ் மோகம் பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கு கட்சிக்காரங்க மத்தியில். அதுதான் இந்த தலைமுறையே ஒரு ரீல்ஸ் தலைமுறை அப்படிங்கிறதால நம்ம ரீல்ஸில் என்ன போட்டாலும் பார்த்துருவாங்க, எல்லாத்தையும் ரசிச்சுருவாங்க அப்படின்னு. நீங்கள் போடுற ரீல்ஸை ரசிக்கிறதுக்கு 50 பேர் இருந்தால் வெறுக்கிறதுக்கு 100 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த ஆய்வு செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் விளம்பரம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அது சொல் பேச்சு கேளாமை அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல்னு சொந்த கட்சிக்காரங்களே 4 பேரை ரிமாண்ட் பண்ணால் நம்ம ஆட்சியில் நம்மளே தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுப்பாங்க, இனிமேல் நாம் போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரும். செய்வாங்களான்னு பார்ப்போம். குறிப்பாக கூட்டணி கட்சிகளும் தாவேக்காவுக்கு பல்கட்ட நெருக்கடிகளை கொடுப்பதாக நாம் வெளியே இருந்து உணர முடியுது. சிபிஎம் மாநில செயலாளர் தோழர் சண்முகம் என்ன சொல்கிறாரு, போராட்டங்களை எல்லாம் போலீஸ் வந்து ரொம்ப கடுமையாக ஒடுக்குறீங்க, இந்த ஆட்சியின் மீதான ஆதரவை நாங்கள் வந்து மறுபரிசீலனை செய்வதற்கான நேரம் கூட வரலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து நீட்டுக்கு எதிரான போராட்டம், அந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்துக்கு இடம் கொடுத்தது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ தான் இடம் கொடுத்தாங்க. அங்கே தாவேக்க ஆட்சியின் மீதாகவும் குறிப்பாக முதல்வருக்கு எதிராக பதாகைகள் கோஷங்கள் அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. விசிகாவும் அதே போல் வந்து தொடர்ச்சியாக முன்னுக்கு முரணான ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பொதுச் செயலாளர் வந்து இது பாஜகவுடைய ஆட்சின்னு நேரடியாக வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. கூட்டணி கட்சிகள் தாவேக்க ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி கொடுக்குறாங்களா சார்? அதாவது இந்த கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறவங்க டிவிகே கூட்டணி கட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அவங்க திமுகவோட கூட்டணி கட்சிகள். இன்றைக்கும் கூட திமுகவோட ஸ்லீப்பர் செல்லாக தான் டிவிகேவுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வலுவாக இருக்குது. நீங்கள் கடந்த திமுக ஆட்சியில் இவங்க இப்போ சொல்லக்கூடிய டிவிகே அரசின் மீது இந்த 3 மாத காலகட்டத்தில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை விட பல மடங்கு திமுக ஆட்சியில் இருந்தது. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு இவங்க வாயை திறக்காமல் கிட்டத்தட்ட திமுகவோட இன்னொரு அணி மாதிரி தான், சார்பு அணி மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு மெயினான ரீசன் இவங்களோட ஆதரவே இல்லை அப்படின்னாலும் திமுக ஆட்சி தொடரும். அது ஒரு முக்கியமான காரணம். 2வது, இந்த கூட்டணி கட்சிகளில் யாருக்கும் தனித்து நின்று மக்களை சந்தித்து தேர்தலில் வெல்லக்கூடிய சாத்தியம் அப்படிங்கிறது கிடையாது. ஏற்கனவே கடந்த காலகட்டத்தில் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு முயற்சியை செஞ்சு பார்த்து ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறது கிடைச்சிது. அதனால் அப்படி ஒரு ரிஸ்க் அவங்க எடுக்க விரும்பலை. இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த சாம்சங் தொழிலாளர் போராட்டம் நடந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொழிலாளர் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இடையில ஒரு நாள் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் உள்ள நுழையுது. அடுத்த நாளே அங்கே இருக்கக்கூடிய போராட்டம் வாபஸ் பெறாமலேயே
போராட்டம் வெற்றி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தாங்க. ஆனால் போராட்டம் வெற்றி அடையிறதுக்கு முன்னாடியே நன்றி வரைக்கும் தெரிவிச்சுட்டு மறுபடியும் அந்த போராட்டம் தொடர்ந்துட்டு தான் இருந்தது. அப்போ ஒரு போராட்டம் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவே நடந்தாலும் அந்த போராட்டத்திலேருந்து ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படி கிரெடிட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு தொங்கு சதைகளாக தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தாங்க. இது மாதிரி விடுதலை சிறுத்தைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடந்த காலகட்டத்தில் திருமாவளவனே சொல்லியிருக்காரு, எங்களோட சொந்த கட்சி கூடிய எங்களால் ஏற்ற முடியல, எங்களால் எதுவுமே பண்ண முடியல, அந்த அளவு தான் இருந்துச்சு கடந்த ஆட்சி அப்படிங்கிறது. பட் இந்த ஆட்சியில் ஒரு தலித்துகளுக்கு நிறைய அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஓரளவுக்கு வரவேற்கத்தக்க விஷயந்தான். இன்னும் சொல்லப்போனால் தான் வாழ்நாளில் மந்திரி சபையில் இடம் பிடிப்போம் அப்படின்னு திருமாவளவன் நினச்சாரா தெரியல. 2 சீட்டு ஜெயிச்சப்பையும் கூட அதுலேயும் ஒருத்தருக்கு மந்திரி சபையில் இடம் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் ஒரு அச்சமூட்டிக்கிட்டே இருக்காங்க. இவங்க இன்னும் வந்து திமுக ஆதரவு மனப்பான்மை அப்படிங்கிறதுலேருந்து மீண்டு வரவே இல்லை. வாய்ப்பு கிடைச்சா இந்த ஆட்சியை காலை எப்போ வேணாலும் வாரி உள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட தான் இவங்க இருக்காங்க. அதுக்காக தான் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா நடந்துக்கிட்டு இருக்கா சார்? இருக்கலாம். ஏன்னா இப்போ ஆளக்கூடியவர்கள் வந்து எல்லா பக்கமும் ஒரு துண்டை போட்டு தானே வச்சுருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதிமுக எம்எல்ஏக்களோட ராஜினாமா அப்படிங்கிறதே கம்யூனிஸ்ட்டு விசிகா இவங்க மேலெல்லாம் ஆளும் டிவிகே தரப்புக்கு நம்பிக்கையின்மை அப்படிங்கிறது வரைக்கும் அந்த நம்பிக்கையின்மை நிச்சயமாக வராது. இவர்களை வச்சுக்கிட்டு நல்லாட்சியும் கொடுத்துடவும் முடியாது. ஓகே, சரிங்களா? குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எவ்வளோ தமிழ்நாட்டு பிரச்சனைகள் நடந்தது. வேங்கை வயல் சம்பவமாகட்டும், எத்தனையோ ஆணவ படுகொலைகள் நடந்தது. அப்போல்லாம் ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் ஏற்றணும், நான் சிஎம்ஐ பார்த்து பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் கடந்து போயிடுவார் அந்த மேட்ரை. அதோட என்ன ரீசன் அப்படின்னா அவங்க விசிகா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு விசிகா அப்படிங்கிறது திமுகவோட ஒரு தலித் பிரிவு அப்படிங்கிற அளவுக்கே மாறி போயிருந்தது. கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அந்தந்த மாவட்ட திமுக செயலாளர்களோட திமுக மாவட்ட அமைச்சர்களோட ஒன்றிணைஞ்சு டெண்டரு, கான்ட்ராக்டு, கமிஷனு அப்படின்னு சொல்லிட்டு காசு பார்த்து அப்படியே பழகிட்டாங்க. அப்போ அந்த அதிகாரம் இல்லாமல் அவர்களால் இருக்க முடியல. இன்றைக்கி அதிகாரம் இருந்தாலும் கூட திமுகவில் விசிகாவினருக்கு தரப்பட்ட முக்கியத்துவம் டிவிகேல தரப்படலை. சார், அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க. திமுக ஆட்சியில் எவ்வளோ சீட்டு கம்மியாக கொடுத்தாங்க, அமைச்சரவையில் இடம் கூட கிடையாது. ஆட்சியில் ஒரு அங்கமாக இருக்காங்க விசிகா, அவங்களுக்கு தாவேக்கா ஆட்சியில் மரியாதை இல்லைங்கிறீங்க. வெறுமனே அமைச்சரவையில் இருந்து இன்னைக்கு விசிகாவினர் சாதிக்க முடியாத காரியங்கள் எல்லாத்தையும் அமைச்சரவையில் இல்லாமல் இருந்தப்பயே திமுக கிட்ட சாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? புதுசாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்டு இருந்தது. அதாவது ஒரு திமுக அமைச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு திமுக தொண்டர்கள் திமுக நிர்வாகிகள் போய் ஒரு கோரிக்கை வச்சு அதை அடைய முடியல அப்படின்னா விசிகாவினர் போய் அடைஞ்சிட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு தான் செல்வாக்கோடு இருந்தாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தலித் வாக்கு வங்கி அப்படிங்கிறது வட மாவட்டங்கள்லாம் வலுவாகவே இருந்தது. ஒரு திமுகவை சேர்ந்த அமைச்சர் போகிறாரு அப்படின்னா 10 திமுகவினர் போய் வழியில் நிறுத்தி வணக்கம் வச்சா கூட அமைச்சர் வணக்கம் வச்சுட்டு அப்படியே போயிடுவார். ஆனால் 10 விசிகாவினர் நின்னா இறங்கி போய் அவர்கள்ட்ட பேசி வணக்கம் வச்சுட்டு அவர்களுக்கு உண்டான மரியாதையை செய்கிற வேலையெல்லாம் நடந்துச்சு. பட் இப்போ அது பெருசாக நடக்கலை. இவர்களால் பெருசாக எதுவும் சாதிக்க முடியல. அப்போ நாம் பழையபடி கொஞ்சம் பவரோடு இருக்கணும் அப்படின்னா நமக்கு திமுக ஆட்சி தான் நல்லது அப்படிங்கிற மனநிலையில் தான் நிர்வாகிகளும் இருக்காங்க, தொண்டர்களும் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் திருமாவளவனே அப்படி தான் இருக்காரு, வெளியே சொல்ல மாட்டார். ஸோ திருமாவால் டிவிக்கு ஆட்சிக்கு ஆபத்துங்கிறீங்களா? கண்டிப்பாக ஆபத்து. இதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் விசிகா அது இப்போ சமீப காலகட்டங்களில் திருமாவளவன் அவர்களோட பேச்சு அப்படிங்கிறது எவ்வளோ முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களோட பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே இருக்கும். அரசியல் ரீதியாக அவரோட பேச்சு எல்லாமே ரொம்ப தெளிவாகவே இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, திமுக எங்களை வந்து கூட்டணியிலேருந்து வெளியே அனுப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் நாங்கள் அமைச்சரவையில் இடம் பெற்றால் மட்டும் கூட்டணியில் இருக்கிறோமா அப்படின்னு அர்த்தமாயிடுமா அப்படின்னு பேசுகிறாரு. திமுகவோட எங்களோட நல்ல உறவு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, நட்போட தான் இருக்கோங்கிறாரு. திருமாவளவன் ஒரு குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முயற்சி செய்கிறாரு அப்படின்னு தான் இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இருந்தாலும் பனையூர் பாபு மாதிரியான ஆட்களை வந்து திமுகவில் வந்து சேர்த்துருக்காங்களே, சரி இதன் மூலமாக எங்களுக்கும் விசிகாவுக்கும் உறவு இல்லைங்கிறத வந்து திமுக வந்து ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காங்களே. அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. இப்போ பனையூர் பாபு வந்து வெத்தலைப்பாக்கு வச்சா திமுக கூப்பிட்டாங்க, அவருக்கு சீட்டு கொடுக்கல, அவருக்கு ஏதோ ஒரு அதிருப்தி. இப்போ விசிகாவில் இருந்தவங்க வேறு எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக திமுகவுக்கு தான் போய் சேருவாங்க. இந்த பக்கம் பிஜேபி இருக்குன்னு ஏடிஎம்கே சைடு வர முடியாது. விசிகா இப்போ கூட்டணியில் டிவிகே கூட இருக்கிறதால இங்கேயும் போக முடியாது. அப்போ ஆல்ரெடி நமக்கு இருக்கவே இருக்குது அறிவாலயம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டிக்கே கட்டிட்டு நேராக அங்கே தான் போவாங்க. ஓகே, இன்னமும் அந்த எண்ணிக்கை போகக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகுமா? ஒரு சில முக்கிய தலைகள்லாம் எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு. விசிகா நேற்று கூட ஆலூர் ஷானவாஸ் பேசியிருக்காப்புல, நடப்பது பிஜேபி ஆட்சி தான் பேசியிருக்காரு. நடப்பது பிஜேபியோட ஆட்சினா என்னத்துக்கு நீங்கள் அமைச்சரவையில் இருக்கீங்க, வெளில போங்க,
இதே திருமாவளவன் தான் விஜய் அவர்களை வந்து ஆர்எஸ்எஸோட வளர்ப்பு பிள்ளை அப்படின்னு சொன்னார். இப்போ ஆர்எஸ்எஸோட பிள்ளைகிட்ட நீங்கள் எதுக்குப்பா அமைச்சர் பதவியில் இருக்கீங்க? இன்னொருத்தர் பிஜேபி ஆட்சிங்கிறாரு. தேர்தலுக்கு முன்னாடி திருமாவளவன் ஆர்எஸ்எஸோட செல்ல பிள்ளை கைகூலின்னு கூட அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்போ ஏன்ப்பா நீங்கள் அங்கே போகிறீங்க? அப்போ உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஆர்எஸ்எஸ் செல்ல பிள்ளை கூட நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னு தானே எடுத்துக்க முடியுது. அதாவது பதவி அப்படிங்கிறது தான் நோக்கம் அப்படிங்கிறப்ப கொள்கை அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பேச்சுக்கே வேலை கிடையாது. திருமா இப்படி அவர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் காரணமாக பாமகவை தாவேக்கா நெருங்கி வருகிறார்களா சார்? இருக்கலாம். ஏன்னா இப்போ 2 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு அதிகபட்ச குடைச்சல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நிறைய அதிகாரிகள் நியமனத்தில் கூட விசிகாவினரோட தலையீடு அப்படிங்கிறது இருக்குது. பெற்றோர் ஆசிரியர், ஒரு பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு கிடையாது. ஆமாம், அதுக்கு கூட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கியிருக்காங்க. என் சேனலில் அந்த லெட்டர்லாம் கூட நான் ரிலீஸ் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இப்படி நீங்கள் ஒரு அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் கூட எங்களுக்கு இத்தனை பிபி வேணும், இத்தனை ஏபிபி வேணும், இத்தனை ஜிபி வேணும்னு சொல்லிட்டு மாவட்ட வாரியாக குடைச்சல் கொடுக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது. அப்போ நீங்கள் 2 எம்எல்ஏ வச்சுட்டு எல்லாத்துலேயும் பங்கு வரீங்க அப்படின்னா இது ஆட்சி எங்களோடதா உங்களோடதா அப்படிங்கிற மனப்பான்மை இயல்பாகவே டிவிக்கு வரணும். அதுதான் நியாயமும். வந்துருச்சு, அதனால தான் தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஆலூர் ஷானவாஸை திருமாவளவனே பேச சொல்லியிருக்கலாம். திருமாவளவனோட குரலாக தான் ஆலூர் ஷானவாஸ் பேசியிருக்கலாம். திருமாவளவனோட தயவு இல்லாமல் கண்டிப்பாக ஆலூர் ஷானவாஸ் பேசியிருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. நாளைக்கே இடைத்தேர்தலில் ஆலூர் ஷானவாஸுக்கு நான் சீட்டு கொடுக்குறேன், மந்திரி ஆக்குறேன் அப்படின்னு சொன்னால் பிஜேபியோட ஆட்சி தான் நடக்குது, நான் வேணான்னு சொல்லிடுவேன்ட்டு போயிடுவாரா? நாளைக்கு திருச்சி கிழக்கு வேட்பாளர் ஷானவாஸ் இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான விசிகாவுக்கு கொடுக்குறோம், இன்னொரு அமைச்சர் கொடுக்குறோம் அப்படின்னு நாளைக்கு சிஎம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோம். இல்லை இது ஆர்எஸ்எஸோட ஆட்சி தான் இங்கே நடக்குது, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு ஷானவாஸ் சொல்லிடுவாரா? டிசைனாக உருட்டுவாங்க. நம்மளும் அவங்க சொல்லியே பழகிட்டாங்க, நம்ம கேட்டே பழகிட்டோம். அவங்க சொல்கிறது தான் வேத வாக்கு அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட்டு இது வந்து காலம் அப்படி இல்லை. இது சமூக வலைதள காலம். ஒரு பேசப்பட்டுச்சுன்னா யாரோட குரலாக பேசப்படுது, எதற்காக பேசப்படுது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ உள்ள தலைமுறைக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியுது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை சீரியஸாக எடுத்துக்காமல் கடந்து போயிடுறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்துக்கு இடம் கொடுத்ததன் காரணமாக சிபிஐ மேலே கடுப்பில் இருக்காங்க தாவேக்காங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு அளவுக்கு தெரியுதா? உண்மைதானா? அது கிட்டத்தட்ட இது காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டம் அப்படிங்கிறது கிடையாது. காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அஃபீஷியலில் யாருமே தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தப்படுது அப்படின்னு இது வரைக்கும் முறையான அறிவிப்பு அப்படிங்கிறது செய்யலை. காக்ரோச் ஜனதா அப்படிங்கிற போர்வையை போத்திக்கிட்டு இங்கே போராட்டம் நடத்தினது திமுகவோட ஜென்சி விங்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். முழுக்க இது திமுகவோட போராட்டம் தான். ஓகே, நீங்கள் நிறைய பேர் இந்த ஜல்லிக்கட்டு ஜூலி திமுகவோட ஆதரவாளர் அவங்க இன்னும் அந்த ஜென்சி டிஷர்ட் போட்டே வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்க எல்லாம் அதன் பிறகு ஓட்டம் பிடிச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டமாக அது இருந்தால் இங்கே மாநில அரசை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா நீட்டுக்கும் இந்த மாநில அரசுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த மாநில அரசும் கூட நீட்டுக்கு எதிரான அரசு அப்படின்னு தான் தங்களை பிரகடனப்படுத்திக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து நீங்கள் மாநில அரசு ஒழிய, ஏன்னா நீட்டு வந்தப்போ இவங்ககிட்ட கட்சியே கிடையாது. இவங்க கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. அதனால் இது வந்து அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடக்குது. இதில் மாநில அரசுக்கு எதிராகவும் இருக்குது, ஆட்சி சரியில்லை, மாணவர்கள் இளைஞர்கள் எதிராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. அதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம் தலைமுறையினர் எல்லாம் டிவி கிட்ட இருக்காங்க. இதை எதுக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக அவங்கக்கிட்ட எந்த விதமான ஐடியாவும் கிடையாது. இப்போ நீங்கள் இப்போ ஒரு சினிமா மாயை அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மைதான் அது, அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பட் சினிமா மாயை எல்லாருக்கும் வந்துருமா அப்படின்னு பார்த்தா இப்போ தனுஷ் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. நாளைக்கு அவருக்கு இவ்வளோ பெரிய கிரேஸ் வந்துருமா அப்படின்னு பார்த்தா தனுஷே நம்ப மாட்டார். அதை பேசாமல் இருங்க, என் மாமனார் தொல்லை தாங்க முடியாமல் நானே கட்சி ஆரம்பிக்க போகிறேன், ஏன்டா என் உயிரை எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் போகும். இவங்களும் இது வந்து திமுகவோட ஐடியாலஜி தான். திமுகவிலேயே பார்த்தீங்கன்னா தன்னோட வாரிசை கொண்டு வர்றப்ப ஃபஸ்ட்டு நேராக அரசியலுக்கு வர மாட்டாங்க, சினிமாவுக்கு போயிட்டு பட்டி தொட்டி எல்லாம் இதுதான் கருணாநிதி அவர்களோட மகன் ஸ்டாலின், இந்த புள்ள தான் அந்த புள்ள அப்படின்னு சொல்லி படம் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பிள்ளைன்னு மூக்காமுத்துவை கொண்டு வந்தாங்க புரட்சி தலைவருக்கு எதிராக. அது பெருசாக வெற்றி அப்படிங்கிறது பெறலை அப்படிங்கிறது. அடுத்து ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்து வச்சாங்க ஒரே ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு கருணாநிதி இதுவும் ஒரே ரத்தம் தான்,
ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சினிமாவில் அவர்களால் வெல்ல முடியல. அடுத்து உதயநிதியவும் கொண்டு வந்து சினிமா வழியாக தான் நியமித்தாங்க. ஏன்னா அரசியலில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஊராக போய் மேடை போட்டுக்கிட்டு இதுதான் ஸ்டாலின் அவர்களோட பையன், இதுதான் கருணாநிதி அவர்களோட பையன் அப்படின்னு பரப்பி புரிய வைக்கிறதுக்கு இன்றைக்கி சமூக வலைத்தள காலம், உடனே பண்ணிடலாம், அன்னைக்கு முடியாது. அப்போ சினிமாவை ஒரு கேடயமாக அவங்க பயன்படுத்தினாங்க. அதோட ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருந்தாங்க, எல்லா வேலையுமே சினிமாவே மொத்தமாக அவங்க தான் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த விஜய் அவர்கள் அந்த சினிமா மூலியமாக வந்தாலும் இளைஞர் பட்டாளத்தை பெருசாக ஈர்த்துட்டார். இப்போ உதயநிதியோட ஃபேஸையும் விஜய் அவர்களோட ஃபேஸையும் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது இளைஞர்களுடைய சாய்ஸாக விஜய் தான் இருக்கார். அப்போ இந்த இளைஞருடைய அந்த முகத்தை நாம் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதயநிதியால் செய்ய முடியாது. அப்போ புரட்சி அப்படிங்கிற பேரில் கரப்பாம்பூச்சியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு கரப்பாம்பூச்சிகள் தான் திமுகவினர் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அந்த போராட்டத்தை. ஓகே, இது திமுக ப்ராக்சிக்கலால் நடத்தப்பட்ட போராட்டம் தான் அது. கண்டிப்பாக இதில் என்ன சந்தேகம் இருக்குது? நீங்கள் அமைச்சர் ராஜ்மோகன் போயிருக்காரு அந்த நிகழ்வுக்கு, அவங்களும் நீட்டுக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்துகிட்டு தான் போயிருக்காங்க. அவருக்கு எதிராக அங்கே கோஷமிட்டு அவரை அடித்து விரட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது? எங்களுக்கு மெரினாவை திறந்து விடுங்க. இப்போ நீ மெரினாவை திறந்து விட்டால் என்ன இருந்திருக்கும்? கண்டிப்பாக அந்த போராட்டம் பெரிய அளவில் இவர்களாலேயே ஆள் சேர்க்கப்பட்டு ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கும். அதாவது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்ட ஒழுங்கே சரியில்லை, ஒரு நெரிசலில் அங்கே கூட ஒரு 4-5 பேர் செத்துருந்தா நீங்கள் கரூர் மாதிரி இங்கேயும் சாகுறாங்க பாருங்கள், விஜய் ஆட்சிக்கு வந்தாலே மரண ஓலம் தான் கேட்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கான வேலைகள் தான் அது. பட் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகே, லாக்அப் டெத்து 2-3 வரைக்கும் நடந்திருக்கு. அதே போல் கரூரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க. அது உயர்நீதிமன்றம் ரொம்ப கடுமையான விமர்சனத்தை எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த ஆட்சிக்கு எதிரான பின்னடைவாக பார்க்க முடியாதா சார்? கண்டிப்பாக பின்னடைவு தான், இதிலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன தான் சோசியல் மீடியாவில் நாம் வந்து அது ஒன்று நடந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ப்ரொபகண்டா பண்ணாலும் லாக்அப் டெத்தில் ஒரு 3 பேர் இறந்துருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு தெரியும்ல யாரால் செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அஜித் மரணத்தில், மடப்புறம் அஜித் மரணத்தில் இதே முதல்வர் விஜய் அவர்கள் அன்னைக்கு பயங்கரமாக குரல் கொடுத்தாரு. சாரி வேண்டாம், நீதி வேணும்னு கேட்டாங்க. இன்னைக்கு இந்த சபரிங்கிற பையன் இறந்து போனாப்புல, அருணாச்சலம்னு இறந்தாரு, புழல் ஜெயிலில் ஒருத்தர் இறந்தாரு, எதுக்குமே வாய் ரியாக்டே பண்ணல. அது கிட்டத்தட்ட ஒரு கள்ள மௌனம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது கிட்டத்தட்ட எனக்கு என்னமோ நம்ம பேசாமே இருப்போம், கடந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. லாக்அப் மரணங்கள் எந்த ரூபத்திலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே கிடையாது. ஆனால் ரொம்ப சர்வசாதாரணமாக கடந்து போகிறாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி அந்த சபரிங்கிற பையன் இறந்ததெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அவன் கடையிலேருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள், அதாவது இந்த கூல் லீஃப் அது இதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதோட மொத்த மதிப்பு வெறும் 190 ரூபா தான். ஓகே, 190 ரூபா மதிப்புள்ள பொருளை விற்பனை செஞ்சான்னா அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா தான் கிடைக்கும். லாபம்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் வரும். 50 ரூபாய்க்காகவா ஒருத்தனை அடித்து இப்படி கொள்றீங்க? இத்தனைக்கும் அவன் ஒரு மாற்றுத்திறனாளி. அவனை போய் அடித்து அத்தனை காயம் உண்டாக்கி 2வது ஜெயிலில் இறந்து போயிட்டா முதல்ல யாருக்கு தகவல் சொல்லணும்? குடும்பத்தினருக்கு சொல்லணும். ஆனால் குடும்பத்தினருக்கு தகவலே சொல்லலை. அடுத்த நாள் அவங்க மனு போட்டு பார்க்க வர்றப்ப பையன் இறந்துட்டான், ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கான்னு சொல்கிறீங்க அப்படின்னா இது எப்படி நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு மறுபடியும் வருது. அந்த திமுக ஆட்சியில் அதிகாரிகள் எந்த அளவுக்கு இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ தான் இருக்காங்க, இப்போவும் இருக்காங்க, தொடருது அப்படின்னு இதை கண்டிக்கணும். இப்போ ஒரு லாக்அப் டெத் நடக்குது அப்படின்னா இது தொடர்கதை தான், எல்லா ஆட்சிலையுமே நடந்துகிட்டு இருக்குதான். ஒரு லாக்அப் டெத் நடக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு 4 கான்ஸ்டபிள், ஒரு எஸ்ஐஏ, ஒரு இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுறதோட தன்னோட கடமை முடிஞ்சிட்டதா அரசு நினச்சிக்குது. ஒரு லாக்அப் டெத் நடக்குது அப்படின்னா எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுங்க, நேராக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் யாரோ அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்த மாவட்ட எஸ்பிகளுக்கு பயம் வரும். நம்மளோட மாவட்டத்துக்குள்ள எல்லைக்குள்ள ஒரு லாக்அப் டெத் நடந்தால் நம்மளோட வேலை பறி போயிடும் அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு வந்தால் அவங்க எல்லா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்களுக்கும் சரி, அவங்களுக்கு கீழே இருக்கிற டிஎஸ்பி ஏடிஎஸ்பிகளுக்கு எஸ்ஐ வரைக்கும் கூப்பிட்டு மீட்டிங் போடுவாங்க. எவ்வளோ மோசமான அக்யூஸ்ட் வந்தாலும் ரிமாண்டை காட்டி கொண்டு போய் ஜெயிலில் போடு, கஸ்டடி எடுத்து என்கொயரி பண்ணு, அடித்து கொல்ற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு வேலை போயிடும் அப்படிங்கிற பயம் அதிகாரிகளுக்கு வரணும். அதாவது நம்ம காவல்துறை அதிகாரிகள்கிட்ட ஒரு வித்தியாசமான பிரச்சனை இருக்குது. எல்லாருக்குமே 6 சாமிகள் அப்படின்னு நினைப்பு, சாமி படத்தில் வர, அதாவது சினிமா பார்த்து ஆமாம் டேய் அப்படின்னு சட்டையை முறுக்கிடுவாங்க. எல்லாருக்குமே 6 சாமின்னு நினைப்பு. ஆனால் பெருமாள் பிச்சை மாதிரி பெரிய மனுஷன்ட்ட காட்ட மாட்டாங்க, பெருமா கோயிலில் பிச்சை எடுக்கிறவன்ட்ட தான் காட்டுவாங்க அவங்களோட வீரத்தை. நீங்கள் ஏன் இப்போ செந்தில் பாலாஜி வராரு, பாத்ரூமில் வலிக்கிட்டு விழுந்துருவாரா, தொட சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனையோ திமுகவினர் வந்து பெரிய அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க.
ஒருத்தரை தொற்ற முடியுமா? ஒருத்தரை லாக்அப் டெத்துன்னு அடித்து கொண்டுருங்க பார்ப்போம். ஏதோ ஏலப்பாலை பொட்டி கடையில் கொஞ்சோண்டு வச்சு விற்றவன் ஒரு 50-100க்கு இழிச்சவன் மண்டகாஞ்சவன் இந்த மாதிரி கேட்க நாதியத்தவன் அப்படின்னா நம்மளால் அடித்து கொண்டுற முடியும். நம்மளை யாரும் கேள்வியே எழுப்ப முடியாது அப்படிங்கிற அதிகார திமிரை அடக்கணும் அப்படின்னா எஸ்பி லெவலில் இருக்கிறவங்கள சஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் இது நடக்கும். செய்வாங்களான்னு பொறுத்துன்னு தான். கரூர் அந்த விஷயத்துலையும் பெரிய பின்னடைவு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பம் முதலே வந்து ஊடகங்கள்ல இருந்து பலருமே இதை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் டே ஒன்லேயே சொல்லிட்டேன். யார் தமிழக முதல்வருக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் முதல் நாளே கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருந்தேன். அதாவது இதில் வந்து டிவிகேவினர் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, லாக்அப் டெத்தில் இறந்த அஜித்தோட மரணத்தில் அவரோட தம்பிக்கு வேலை கொடுக்கலையா, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் வேலை கொடுக்கலையா, அது ஸ்டேட் பண்ணுச்சு, அது அரசாங்கம் பண்ணுச்சு, அதற்கான புரிதல் அவர்கள்ட்ட இல்லை. ஓகே. ரெண்டாவது, நீங்கள் கரூர் சம்பவம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட கட்சியோட நிகழ்வு, ஒரு அரசு நிகழ்வு. இப்போ ஏர் ஷோவில் 5 பேர் செத்தாங்கன்னா கூட அது அரசோட நிகழ்வு, ஏற்பாடு சரியாக பண்ணலை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது வந்து டிவிகேவினர் வந்து திட்டமிட்ட சதி, திமுகவினர் தான் கொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு டிக்ளருக்கே பண்ணிட்டாங்க. வழக்கு அது பாட்டுக்காக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான வேலை கொடுக்கறது. இப்போ டிவிகேவோட நிகழ்ச்சிக்கு வந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கான நிதி டிவிகேவால் எனக்கு தெரிஞ்சு போதுமான அளவு கொடுக்கப்பட்டுருச்சு. 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அரசு கொடுத்துச்சு. அப்புறம் மற்றும் சிலர் அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதி கொடுக்கப்பட்டிருக்கு. பட் அந்த நிதி அந்த உயிரை சரி கட்டுமானா கண்டிப்பாக அதில் மாற்று கருத்து இல்லை. பட் அதை தாண்டி அவர்களுக்கு நிதி கொடுக்கப்பட்டுருச்சு. இனிமேல் அவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த சம்பவத்திற்கான நீதி தான் தேவை. உண்மையிலேயே அதில் ஏதாவது சதி இருந்துச்சா, இல்லை அது விபத்து தானா அப்படிங்கிறதுக்கான உரிய விசாரணை, அவர்கள் மரணத்திற்கான நீதி அப்படிங்கிறது தான் தேவை. இல்லை நாங்கள் வந்து எங்களால் தான் உயிர் போயிடுச்சு அப்படின்னு டிவிகேவினரோ முதல்வர் விஜயோ ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்கன்னா, ஆதவர்ஜினாட்ட 10 கம்பெனி இருக்குது, கூட்டு போய் வேலை கொடுக்க சொல்லுங்கள். அவங்க கம்பெனியில் அவங்க வேலை கொடுக்கட்டும், யாரும் கேட்க போகிறது கிடையாது. சரிங்களா? கரூர் மாநகராட்சி தேர்தல் வரும். இறந்து போன குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் கவுன்சிலர் சீட்டு கொடுங்க. முடிஞ்சால் 6 எம்எல்ஏ இடைத்தேர்தல் வருது, கரூரில் அதிலே ஒருத்தருக்கு சீட்டு கொடுங்க, எம்எல்ஏ ஆக்குங்க, மந்திரி ஆக்குங்க. இதெல்லாம் உங்கள் கட்சியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு. ஜனநாயக வசூலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம், தாராளமாக கொடுங்க. பனை ஒரு வீட்டை கூட எழுதி வைங்க, நாங்கள் கேட்க போகிறோமா? அதெல்லாம் யாரும் கேட்க போகிறது கிடையாது. அரசு வேலை அப்படிங்கிறது 10 பேருக்கு வேலை போட்டாலும் அதற்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அதில் நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் இல்லை நான் பாட்டுக்காக கொடுப்பேன் அப்படின்னா, இப்போ நான் காலையில் சென்னை வரும்போது 3:30 மணிக்கு விழுப்புரத்தில் ஒரு விபத்து. நான் வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. 2 பேர் இறந்துட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் வால்வோ பஸ்ஸு மோதி 2 பேர் இறந்துட்டாங்க. அது அந்த பஸ்ஸோட அதிவேகம் தானே காரணம். அது அரசு பஸ்ஸு தானே, அது அரசு ஊழியர் செய்த தவறு தானே. அந்த 2 பேர் குடும்பத்துக்கு, இறந்த 2 பேர் குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்துட முடியுமா? இது மாதிரி விபத்தில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 200-300 பேர் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு அரசு வேலைலாம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய அத்தனை பணியாளர்களும் இன்றைக்கி கம்பாசனேட்டில் போஸ்டிங் வந்தவங்களாக தான் இருப்பாங்க. யாருமே இங்கே படித்தவர்களுக்கு வேலை கிடைக்காது. ரெண்டாவது, இதுக்கு பின்னாடி நிச்சயமாக டிவிகேவுக்கு ஒரு பின்னடைவு தான். இதை செஞ்சுருந்தா கூட, ஏன்னா இளைஞர்கள் வாக்கு அப்படிங்கிறது டிவிகேவுக்கு விழுந்தது. இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு 100 போஸ்டிங் இருக்குது டிஎன்பிசிக்கு அப்படின்னா கூட 10 லட்சம் பேர் தேர்வு அப்ளை பண்ணுறாங்க. ராத்திரி பகல் படிக்கிறாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கல்யாணம் ஆகாத 35 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. என் பொண்ணுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்க. இரவு பகல் பாராமல் படித்து 1 மார்க்கில் போயிடுச்சு, அடுத்த எக்ஸாமில் வந்துடுவேன், .5 கட் ஆஃப் அப்படின்னு தவம் இருந்தவர்கள்லாம் ஒரு மாற்றம் வேணும்னு டிவிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஏன் நாங்கள் உட்காந்து உயிரை கொடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் விபத்தில் வந்து கட்சி கூட்டத்துக்கு வந்து இறந்தவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன மனநிலை இது? இது வந்து கண்டிப்பாக அந்த வேலை கொடுக்கப்பட்ட 32 குடும்பமும் டிவிகேவினருக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமாக இருக்கும். ஆனால் இந்த வேலையால் பல லட்சக்கணக்கான குடும்பத்தினர் டிஎன்பிசி எழுதி வேலை கிடைக்காதவர்களோட கோபம் இவர்களுக்கு எதிராக திரும்பும். இது வாக்கு வங்கி ரீதியாக பார்த்தாலும் இது தோல்வி தான். நாங்கள் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம், நீ அவங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு 32 ஓட்டுக்காக நீங்கள் 30 லட்சம் ஓட்டை இழக்கக்கூடிய வேலை தான் இதில் நடக்கும். இந்த ஐடியாவை யார் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. நேற்று நீதிமன்றம் தடை உத்தரவு கொடுத்துருக்கு. உச்சநீதிமன்றத்திலும் இதே தீர்ப்பு தான் வரும், ஆனால் இன்னும் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளோடு வரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். காவேரி இஷ்யூ
ஜூன் 12 தண்ணி திறக்கணும், தண்ணி வரல, நாங்கள் தண்ணி திறக்க மாட்டோம்னு காவிரி நடுவர் ஆணையத்தில் வந்து கர்நாடக அரசு ரொம்ப வெளிப்படையாகவே பேசியிருக்காங்க. இந்த நேரத்தை கர்நாடகாவுக்கு முதல்வர் விஜய் போக போகிறாரு, முதல்வரை பார்த்து பேச போகிறாரு, இப்படிங்கிற விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக கசிவிடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது எங்கே போய் முடியும்? நமக்கும் கர்நாடகாவுக்கும் அரசியல் ரீதியான பிரச்சனை தான். இது அரசியல் ரீதியான பிரச்சனை இல்லைன்னு தாவேகா சொல்கிறாங்க. இந்த அரசியல் ரீதியான பிரச்சனையை சரி செய்வதற்கு தான் வந்து காவிரி நடுவர்மன்ற ஆணையம் இருக்குது, அங்கே போய் முறையீடு பண்ணணும். இதை ஏன் வந்து கர்நாடகாவுக்கு போகணும்? இதில் ஏன் ஒரு அரசியல் விளையாட்டை ஏன் வந்து தாவேகா பண்ணுறாங்க? இதில் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இதை சரியாக அணுகின ஒரு கட்சின்னா ஏடிஎம்கேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏடிஎம்கே காலகட்டத்தில் தான் இந்த காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை அரசியலில் போட்டாங்க, அதுக்கே பெரிய சட்ட போராட்டமே நடத்தி கொண்டு வந்து விட்டாங்க. அது ஏடிஎம்கேவோட வெற்றி அப்படின்னு கூட அதை நம்ம சொல்லலாம். டிஎம்கே கூட்டணியில் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இதை சரியாக அணுகலை. இப்போ இருக்கக்கூடிய டிவிகேவினருக்கு காவிரி நதி நீரோட முக்கியத்துவமே தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா நமக்கு ஜூன் மாதம் திறக்கப்பட வேண்டிய தண்ணீர் இன்ன வரைக்கும் திறக்கப்படலை. டெல்டா ஃபுல்லாகவே பாலைவனமாக மாறிக்கிட்டு இருக்கு. நீங்களும் டெல்டா தான், நானும் டெல்டா தான். டெல்டா இல்லைன்னா நமக்கு எதுவுமே கிடையாது. அதோட முக்கியத்துவம் தெரியல. இப்போ அந்த 3ஆம் தேதி முதல்வர் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் கசிய விடப்படுது. பட் அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இன்ன வரைக்கும் வரலை. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? நீங்கள் அந்த கில்லி படத்தில் ஒரு டைலாக் வரும், திரிஷாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகும்போது பாண்டு பேசுவார், இவனை கர்நாடகாவுக்கு அனுப்புங்க சார், காவேரி தண்ணியை கையோடு கொண்டு வந்துடுவான், கில்லி சார் இவன் அப்படிம்பாங்கல்ல. ஒன்று அந்த டயலாகு இன்னும் 4 நாளில் கொண்டாடப்படும், இல்லை மரண கலாய் விடப்படும். 2ல் 1 நடக்கும். இவர் போய் தண்ணியை வாங்கிட்டு வந்துடுறதுக்கெலாம் சாத்தியமே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே கட்சிகள் ஒன்றிணையிறது அப்படிங்கிறது ஒரு ஒருமித்த குரலில் ஒரு விஷயத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது காவிரி நடுவர் மன்றத்தை தாண்டி வேற எந்த விஷயத்திலையும் நடந்த. அப்புறம் நீட்லேயும் கூட பிஜேபி ஏடிஎம்கேலாம் ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. நீங்கள் காவிரிக்கு ஒற்றுமையாக குரல் கொடுப்பாங்க. அதுவும் ஆளும் தரப்பில் இருக்கிறவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லாம் ரெடி பண்ணணும். பட் அதையும் செய்யாமல் இருக்காங்க. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படணும். கண்டிப்பாக இவங்க வந்து புதுசாக வந்து நடுவர் மன்றத்தை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நல்லாவே இல்லை. ஏற்கனவே நடுவர் மன்றம் வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டோட ஆதரவு இல்லாமல் நீங்கள் மேகதாதுல ஒரு கல்லை கூட நடக்கூடாது அப்படின்னே சொல்லியிருக்கு. ஆனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. காவிரியில் அணை கட்டுவதற்கு மற்ற மாநிலங்களுடைய ஒப்புதல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அன்புமணி அவர்கள் தொடர்ந்த வழக்கில் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. பட் அது ஆனால் உண்மை கிடையாது. உண்மை ஏற்கனவே நம்மகிட்டே இருக்குது காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு அப்படிங்கிறது. இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் சரி பிஜேபிக்கும் சரி தமிழ்நாடு முக்கியம் இல்லை, கர்நாடகா முக்கியம். ஏன்னா அவர்களால் அங்கே ஆட்சிக்கு வர முடியும், தமிழ்நாட்டில் முடியாது. நாம் திறந்து விட்டாலும் இங்கே ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை, பேசாமல் அங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது காவிரியவே வாக்கு வங்கி அரசியலாக தான் காங்கிரஸும் பிஜேபியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு தமிழ்நாடு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் அணுகப்படுது அப்படிங்கிறது தான் இதில் துரதிர்ஷ்டவசமான விஷயம். முதலமைச்சர் இதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி சரியான நிபுணர் குழு, சட்ட வல்லுநர் குழுவை வச்சு இதற்கு அடுத்து என்ன ஸ்டெப்பு அப்படிங்கிறத விரைவில் எடுக்கணும். இது ஒவ்வொரு வருஷமும் என்ன பிரச்சனை, இது ஏன் நிரந்தர தீர்வு காணப்படாமல் போயிடுது அப்படின்னா, நமக்கு தண்ணி கிடைக்கல. ஒவ்வொரு வருஷமும் உச்சபட்சமாக நம்ம தண்ணிக்காக போராடக்கூடிய சூழல் வர்றப்ப அதிகபட்ச மழை பொழிவு வந்துடுது, ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துடுது. அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கலை நம்ம மறந்துடுறோம். தண்ணி தான் வந்துருச்சேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த வருஷம் சம்மரில் நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் மழை வந்துடும், இப்படியே போயிடுறோம். இதுக்கு கண்டிப்பாக ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது அனைத்து கட்சி கூட்டம், ஒரு தீவிரமான போராட்டம் ப்ளஸ் சட்ட நடவடிக்கை எல்லாம் கலந்து செஞ்சாதான் இது சண்டை அப்படிங்கிறத விட ஒரு பெரிய சண்டை மாறுதமே இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சூழலில் தான் இருக்கோம். முதலமைச்சர் என்ன செய்கிறார், 3ஆம் தேதி போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்தால். முதலமைச்சர் ஏன் மௌனமாக இருக்கார்? ஆட்சிக்கு வந்து ஒரு 60 நாளை தாண்டி ஆயிடுச்சு. ஒரு முதல்வர் வெளிப்படையான எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லாமல் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கார். முதல்வரின் சார்பாக ஆதவர்ஜுனா பேசுகிறாங்க, ரமேஷ் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் ராஜ்மோகன் பேசுகிறாங்க. முதல்வர்கிட்ட இருந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நாம் எதிர்பார்க்க முடியல. டெல்லி போகிறாங்க, அங்கேயும் வந்து டெல்லி வந்து இந்தியாவுடைய தலைநகரம், அங்கே வந்து ப்ரெஸ்ஸை பார்த்து பேசுகிறதுங்கிறது ஒரு மதிப்புக்குரிய விஷயம். ஸோ நேஷ்னல் மீடியா, ஒட்டுமொத்த மீடியாவுமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு மரபாகவே வச்சுருக்காங்க. தமிழ்நாடு ஹவுஸ் போனாங்கன்னா நிச்சயம் செய்தியாளர் சந்திப்பு இருக்குங்கிறது ஒரு எழுதப்படாத மரபு. அதையும் உடைச்சிருக்காரு. ஏன் வந்து அமைதியாக இருக்காரு? இது வந்து நாம் குற்றச்சாட்டு அப்படிங்கிறத விட அரசியல் அனுபவமின்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதை குற்றச்சாட்டாக கூட வைக்கல. ஏன் முதல்ல இது குற்றச்சாட்டு தான், நம்ம இது அரசியல் அனுபவமின்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ தொடர்ந்து அரசியலே இருந்து வந்திருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஸ்டாலின் அவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா
சின்ன வயசுலேருந்தே இளைஞர் அணியிலேருந்தே அரசியலில் வந்தார். அவருக்கு எல்லா துறைகளும் எப்படி இயங்குது, இந்த ஆர்கனைசேஷன் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு கிளை செயலாளர்லேருந்து எம்எல்ஏ, மந்திரி, எம்பி, முதல்வர் வரைக்கும் வந்தவர். அவருக்கும் தெரியும் அரசு இயந்திரம் எப்படி செயல்படும், அந்த அரசு இயந்திரத்தில் ஒரு பழுதுனா எந்த பார்ட்டு பழுதாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே இவங்களுக்கு தெரியும். இப்போ இவர் வந்து ஒரு திடீர்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயிசம், ஒரு பெரிய பிம்பம், விஜய் அப்படின்னா ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு இமேஜோட எதிர்பாராத விதத்தில் வந்துட்டார். இப்போ ஒரு ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாரு அப்படிங்கிறப்ப ப்ரெஸ்ஸு கேள்வி கேட்டாங்கன்னா இவருக்கு தெரியாத பல விஷயங்கள் இன்னும் அரசாங்கத்தில் இருக்குது. கண்டிப்பாக அதுக்குள்ளேயே தெரிஞ்சிருக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை. தெரியாத ஒரு விஷயத்தை யாராவது ஒரு பத்திரிகையாளர் கேட்டு அங்கே பேந்த முழிச்சிக்கிட்டு இருந்தாருன்னா அந்த ஹீரோங்கிற இமேஜ் உடஞ்சி போயிடும். ஓகே, நிச்சயமாக உடஞ்சிடும். நாப்பா ஏன்னா இப்போ சாமானியனுக்கு தெரியும் இந்த பிரச்சனைக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவருக்கு தெரியலன்னு வச்சிங்களேன், என்னப்பா இது கூட தெரியல, இவரை போய் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பம் உடஞ்சி போயிடும். அந்த ஹீரோங்கிற இமேஜ் பில்டு பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது டேமேஜ் ஆகிடும். அது டேமேஜ் ஆகிடக்கூடாது. நம்ம ஃபுல்லாக கற்றுக்கிட்டு செய்தியாளர்களை பார்த்துக்கலாம். இன்னும் சொல்ல போனால் கேப்டன் அவர்களை எடுத்துக்கலாம். நல்ல மனிதர், மறைந்துட்டார். கேப்டன் அவர்களை காலி பண்ணதில் தமிழ்நாட்டு மீடியாக்களோட பங்கு ரொம்ப பெருசு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. நமக்கு அவருக்கு உண்டான நிலைமை நமக்கு வந்துட்டால் என்ன பண்ணுறது? ஏன்னா விஜய் அவர்களோட சில பேச்சுகள்லாம் பார்க்கும்போதே தெரியுது, கொஞ்சம் அந்த சினிமாத்தனமான டயலாகு, ஹீரோவுக்கே உண்டான டயலாகு, என்ன டேஷுக்கு வந்தேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் பேச்சில் கோபத்தை வெளிக்காட்டுறவர் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பத்திரிகையாளர்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு கோபத்தை காமிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து விழக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லவே முடியாது உங்களால். உங்களோட ஒரு பதிலேருந்து 100 கேள்விகளை பத்திரிகையாளர்கள் எடுத்துருவாங்க. நம்ம போய் ஏன் வாலண்டியராக கூப்பிடணும், நம்மளை கிட்னி ஆப்ரேஷனுக்கு தான் கூப்பிட்றாங்க, நம்மளா ஏன் போய் ஆம்புலன்ஸில் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறார் அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. என்னுடைய கடைசி கேள்வி சார், இந்த அதிகாரிகள் நியமனம், திமுக ஆட்சியில் கொள்ளோட்சிய அதிகாரிகள் எல்லாருமே இப்போ டம்மி போஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்க. இதன் மூலமாக முதல்வர்கள் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறார்? இல்லை, அதாவது திமுக ஆட்சியில் இருந்த அதிகாரிகளால் இவர் கட்சி தொடங்கின பிறகு இவருக்கே எவ்வளோ பிரச்சனை வந்தது அப்படிங்கிறது தெரியும். அதாவது மற்றவர்களுக்கு என்ன செஞ்சாங்க அதிகாரிகள் அப்படிங்கிறத விட தனக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியும்ல. தாம்பட்ட வழியை யாரும் மறக்க போகிறா, யாரும் மறக்க மாட்டாங்க. அதிகாரிகள் மாற்றம் அப்படிங்கிறது திமுக ஆதரவு அதிகாரிகள், என்ன சொல்லப்போனால் ஏவா வேலு அவர்களோட ரைடெல்லாம் வந்து முன்கூட்டியே தகவல் சொல்லப்பட்டுச்சு. இன்னும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே திமுக ஆதரவு அதிகாரிகள் இருப்பாங்க, அதிமுக ஆதரவு அதிகாரிகள் இருப்பாங்க, பிஜேபி ஆதரவு அதிகாரிகள் இருப்பாங்க. பட் அவர்களெல்லாம் முழுசாக களை எடுத்துட முடியுமான்னா சாத்தியம் இல்லை. பெருந்தலைகளை களை எடுக்கிறதன் மூலமாக அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறவர்களுக்கான ஒரு பயத்தை வேணா கொடுக்கலாம். அவரே தூக்கிட்டாங்க, நம்மளாம் எந்த மூலப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சத்தை கொடுக்கலாம். ஆனால் இந்த டம்மி செய்யப்பட்ட அதிகாரிகளோட விசுவாசிகளாக இருக்கக்கூடிய அடுத்த கட்ட அதிகாரிகள் இன்னும் இருக்காங்க. அவர்கள் இன்னமும் அவங்களுக்கு உண்டான எல்லா தகவலையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உதாரணமாக ராஜ மரியாதையோட திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கு செந்தில் பாலாஜி போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கார். ஊடகங்களில் 2 மணி நேரம் துருவி விசாரணை, கெடுக்குப்பிடி கேள்வி அப்படின்லாம் நிறைய மீடியாக்களில் வந்துச்சு. பட் அங்கே அப்படி எதுவுமே நடக்கலை. ஜாலியாக ஒரு சொந்த வீட்டுக்கு விருந்தாளியாக போகிற மாதிரி போயிட்டு உக்காந்து நீட்டாக பேசிட்டு அவர் பாட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. என்னென்னா அதிகாரிகளுக்கு ஒரு அச்சமும் இருக்குது. திரும்ப இவங்க வந்துட்டா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, இவங்க தயவு நமக்கு தேவை அப்படிங்கிற மனநிலையிலே தான் இருக்காங்க. அதுதான் அதிகாரிகள் மாற்றத்தில் பெரிய அளவில் மாற்றப்பட்டாலும் ஒரு நல்ல ரிசல்ட்டை இந்த அரசுக்கு கொடுக்கல. அதே நேரத்தில் இந்த திமுகவினர் மீதான துரித கதியில் நடவடிக்கையிலையும் அது ஒரு பின்னடைவு அப்படிங்கிறதையும் ஏற்படுத்தும். அது எல்லாத்தையுமே அங்கங்கே ஆள் போட்டு இவர் தான் கவனிக்கணும் என்ன நடக்குதுன்னு. ஓகே சார், பார்க்கலாம் சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி வெங்கி. நன்றி.